விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2020 வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த குரு பெயர்ச்சியானது விருச்சிக ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, பணப்புழக்கம் அதிகரிக்கும், தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு உண்டாகும், திருமணம் ஆகாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கும், ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பம் ஒன்று கூடும், கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் தொழில் சிறப்பாகவே இருக்கும், உங்களது பார்ட்னர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நன்மையே செய்வார், நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும், நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு, ஒரு சிலர் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள், வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களுக்கு அக்ரிமெண்டில் கையெழுத்து போடுவீர்கள், ஒரு சிலருக்கு அம்மாவின் சொத்து கிடைக்கும், தாய் வழி மாமன் உங்களுக்கு உதவி புரிவார், காதலில் வெற்றி, காதல் திருமணம் கைகூடும், சிலருக்கு காதலர்கள் அறிமுகமாவார்கள். 5ஆம் 7ஆம் பாவகத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். 9ஆம் பாவகத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் அந்தஸ்து உயரும். 11ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் தொட்டதெல்லாம் லாபம் 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 மட்டுமே. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். முதியவர்களுக்கு தங்களது மருமக பிள்ளைகளால் நல்ல ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். கோர்ட்டில் ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கேஸ் நடந்து கொண்டிருந்தால் தீர்ப்பு உங்களுக்கே. முதியவர்களுக்கு கடந்த 2012ஆம் வருடத்திலிருந்து 2019ஆம் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்கள். இனிமேல் அந்த சிரமங்கள் உங்களுக்கு வராது. நோய் நொடிகள் குணமாகும், மருத்துவ செலவுகள் வராது, சேமிப்பு அதிகரிக்கும், பேங்கில் டெபாசிட் செய்வீர்கள், உழைப்பு 25%, அதிர்ஷ்டம் 75% உங்களுக்கு வேலை செய்ய போகிறது. தொட்டது துலங்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ கரியகாளியம்மன் ஜோதிட நிலையம், வாகரையாம்பாளையம். தொடர்புக்கு 7826995544. நன்றி, வணக்கம்.